SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சர்வதேச ரீதியாக இலங்கை கடவுச்சீட்டுகளுக்கு ஏற்பட உள்ள திடீர் மாற்றம். பாடசாலை மாணவருடன் விபத்துக்குள்ளான பேருந்து. காதலியை கொன்றுவிட்டு தன்னுரையை மாய்த்து கொண்ட இளைஞன். புலிகள் பக்கம் விசாரணையை திருப்பிவிட்ட காவல்துறை அதிகாரி CID வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 2025 ஆண்டுக்கான ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டிலும் இலங்கை 91வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டு 96வது இடத்தில் இருந்த இலங்கை கடவுச்சீட்டு இடங்களில் 5 இடங்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளமை சிறப்பம்சமாகும். இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் தற்போது 41 நாடுகளுக்கு விசா இல்லாமல் அல்லது ஒன் அரைவைஸ் விசா மூலம் பயணிக்க முடியும். இந்த தரவரிசை சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் பிரத்யோக தரவுகளை அடிப்படையாக கொண்டு விசா இல்லாமல் அணுகக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான கடவுச்சீட்டு சக்தி வரிசையில் சிங்கப்பூர் முதலிடத்தில் உள்ளன. ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தில் உள்ளது. பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா 6வது மற்றும் 10வது இடங்களில் உள்ளன. இது கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ந்து கீழ்நோக்கி போக்கினை வெளிப்படுத்தியுள்ளன. இதேவேளை கடந்த ஆண்டு 85வது இடத்திலிருந்த இந்தியா இந்த ஆண்டில் 77வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. தற்போது இந்திய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் 59 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 16 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பெலியத்த வீரக்கொட்டிய வீதியில் பெலிகல்ல பிரதேசத்தில் நேற்று காலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து பாதையை விட்டு விலகியதன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் காரணமாக காயமடைந்த 16 மாணவர்கள் தங்காலை பெலியத்த பெலிகல்ல வீரக்கெட்டிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். காயமடைந்த மாணவர்களில் எவரும் கவலைக்கிடமான நிலையில் இல்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். காதலுடனான கருத்து வேறுபாடு காரணமாக அவரை கொலை செய்துவிட்டு இளைஞர் தானும் உயிர் மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை அருகே பதியத்தலாவ பிரதேசத்தில் இன்று அதிகாலை குறித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. பதியத்தலாவ மரங்கல பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணொருவர் அவரது காதலனால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டவுடன் பின்னர் காதலனும் தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு பிரவேசித்த இளைஞர் இளம் பெண்ணின் தாய் மற்றும் தந்தை மீதும் வெட்டுக்காயங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த தாயும் தந்தையும் தற்போதும் மகா ஓயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொலை செய்யப்பட்டவர் 23 வயதான சரோஜா உதயங்கரி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. கொலை செய்த இளைஞர் மொராகலை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையின் கீழ் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு பிரிவு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக 72 மணி நேரம் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த அறிவிப்பானது கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு விடுவிக்கப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் நடந்த 2 வனவுதீவு காவல்துறை அதிகாரிகள் கொலை தொடர்பான விசாரணை தடுத்த குற்றச்சாட்டில் கந்தலாய் வானில காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு காவல்துறை பரிசோதகர் CID கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் மட்டக்களப்பு பிரிவு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியாகவும் முன்னால் பணியாற்றியுள்ளார். நவம்பர் 29, 2018 அன்று வனவதீவு காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவல்துறை கான்ஸ்டபிளான நிரோஷன் பிரசன்ன உடுகம மற்றும் கான்ஸ்டபிள் கணேஷ் தினேஷ் ஆகியோர் காவல் நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு காவல்துறை வீதி தடையில் பணியில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டனர். காவல்துறை கான்ஸ்டபிள் நிரோஷவின் உடல் காவல்துறை வீதி தடைக்கு அருகில் உள்ள காவலர் இல்லத்தில் படுக்கையில் கிடந்தது. அதே நேரத்தில் காவல்துறை கான்ஸ்டபிள் தினேஷனின் உடல் காவல் நிலையம் அருகே ஒரு கயிற்றில் கட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள காவல்துறை அதிகாரிக்கு உட்பட ஒரு குழு பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி கொலைக்கு விடுதலை புலிகள் மீது பழி சுமத்தும் விசாரணையை தடுத்துள்ளது என்று தற்போது விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் வவுணதீவு காவல்துறை அதிகாரிகள் 2 கொலையும் ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய சஹரான் உள்ளிட்ட குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பின்னர் வெளிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். இந்தியாவின் கெலிஹெட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டோஹாவுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனை கெலிஹெட் சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள்.
தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருப்பிவிடப்பட்ட விமானத்தில் பணியாளர்கள் மற்றும் விமானிகள் உட்பட 188 பணியாளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 1X375 என்ற குறித்த விமானம் காலை 9:07 மணியளவில் ஹெலிகட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளது. இருப்பினும் கெபின் ஏர் கண்டிஷன் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக காலை மீண்டும் தரையிறங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு பின்னர் ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானங்கள் பாதுகாப்பு குறித்து சர்ச்சைகள் அதிகரித்து வரும் நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளமை மேலும் கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச ரீதியாக இலங்கை கடவுச்சீட்டுகளுக்கு ஏற்பட உள்ள திடீர் மாற்றம். பாடசாலை மாணவருடன் விபத்துக்குள்ளான பேருந்து. காதலியை கொன்றுவிட்டு தன்னுரையை மாய்த்து கொண்ட இளைஞன். புலிகள் பக்கம் விசாரணையை திருப்பிவிட்ட காவல்துறை அதிகாரி CID வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம்.